வணக்கம். இது சந்தியா கிராஃப்ட் அண்ட் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் சிறு கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிறு கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன். இது இப்போ சீசனில் அதிகமாக கிடைக்கும். இந்த பொங்கல் வருது பாருங்கள், அதுக்கு முன்னாடி இந்த சிறு கிழங்கு அதிகமாக கிடைக்கும். இதில் நிறைய கொஞ்சம் மண் எல்லாமே இருக்குது. க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. இதை இப்போது ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் கழுவி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், ஒரு தண்ணியில் கழுவுன விட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. இன்னும் இதில் நிறைய வேறு அது எல்லாமே இருக்குது. இதை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சோன்னா நல்லா வந்துடும். அப்புறமா க்ளீன் பண்ண நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குக்கர் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை கூட சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலும் போதும். இப்போ நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு முடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் நான் இதில் சேர்த்துட போகிறேன். இதை லைட்டாக ஒரு சுத்த விட்டு எடுத்தால் போதும். ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ கிழங்கு நல்லா வெந்துட்டு அதை எடுத்து நான் ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த தோலெல்லாம் அந்த மாதிரி எடுத்துடலாம். தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதை தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுருவோம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிளறிட்டு இருக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துடணும். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது ரெண்டையும் சேர்த்துட்டு தீயை ரொம்ப குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கலந்து விட்டுட்டு இருக்கலாம். அந்த பச்சை வாசனை எல்லாமே இதில் கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிறு கிழங்கை இதில் சேர்த்து பரட்டி விடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருக்கலாம். நம்ம கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துட்டோம்னா நல்லது. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், அந்த நேரம் எல்லாமே கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இனி நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், மிக்ஸி ஜாரில் தேங்காயும் ஜீரகமும் சேர்த்து அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டோட தொட்டுட்டு சாப்பிடக்கும் நல்லாயிருக்கும். சும்மா கூட நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.